பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உன் நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கூடி வந்தவங்களையும் ஆசீர்வதிக்கும் பிதாவே. இந்த பாடம் எடுத்தது நன்றி பிதாவே. உணவு கொடுப்பதாரம் பிதாவே. இந்த நாளே கொடுத்ததுக்காக நன்றி பிதாவே. எங்களையும் ஆசீர்வதிக்கும் பிதாவே. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன், ஆமென். ஆவிக்குரிய வளர்ச்சி. ஆவிக்குரிய வளர்ச்சி அதில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம பூமிக்குரியது மாத்திரம் நம்ம அதிகமாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா தேடுறோம் பூமிக்குரியது. அதை விட விலையேற பெற்றது தான் என்னது அப்படின்னா ஆவிக்குரியது அப்படின்னு நான் பார்க்குறோம். கடந்த தினத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சூட்டை நாம் காணுவதற்கு முயற்சி செஞ்சுருக்கோம். இப்போது பரிசுத்தம் என்றால் என்னவா இருக்குது, நம்மளை எப்படி பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆவிக்குரிய வகையில் பரிசுத்தம் என்றால் பிரமாணத்தின்படி நாம் செய்வதாக இருக்கிறது. தேவனானவர் எப்படி அவருடைய ஆலயத்தையும் சரி அவருடைய மக்களையும் சரி உலகத்திலேருந்து வித்தியாசமாக காமிக்கிறார். நம்ம வேறு ஒருவருக்கும் நம்ம என்ன செய்கிறது இல்லை அப்படின்னா அநியாயம் செய்கிறது கிடையாது. நம்ம என்ன செய்யலை, நம்ம யாருக்கும் அநியாயம் செய்கிறது கிடையாது. நம்ம என்ன செய்ய போகிறோம், நாம் நன்மை செய்வதற்கான தேவனானவர் அவருடைய பிரமாணத்தை கொடுத்துருக்கார். இயேசு கிறிஸ்துவினுடைய பிரமாணம் என்று சொல்லும் பொழுது நன்மையை நாம் அறிந்து கொள்வதற்காக இருக்கிறது. சரி, நம்ம என்ன செய்கிறது இல்லை, எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா நாம் நன்மை செய்வதற்காக. எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? நன்மை செய்வதற்காக. எப்படி நம்ம நன்மை செய்ய போகிறோம், எதின்படி நன்மை செய்ய போகிறோம்? பிரமாணத்தின்படி செய்வது தான் நன்மை. சரி, நம்ம ஏதோ அப்படின்னு நம்ம செய்கிறத விட நம்ம தேவன் நிமித்தமாக மனவிருப்பமாக அந்த நன்மையை செய்ய வேண்டியது இருக்கிறது. சரி, நம்ம பிலிப்பியர் புஸ்தகம் 1:14 பார்த்தீங்கன்னா நம்ம நன்மை செய்கிறோம் பாருங்க. தேவன் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக கிடையாது சொல்கிற பாருங்க. ஆனாலும் நீ செய்யும் நன்மைகளை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்வதற்காக நான் உம்முடைய சம்பத்தில் அல்லாமல் ஒன்று செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றென்றைக்கும் உடையவர்களாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவன் ஆகவல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரர்களும் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனேனுக்கும் எனக்கு அவன் பிரியமான சகோதரன். ஆனால் உமக்கு சரீரத்தின்படியாயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று என்னை ஏற்றுக்கொள்வதில் போல அவனையும் ஏற்றுக்கொள்ளவும். நம்ம எங்கே பார்க்குறோம், நீ செய்யத்தக்கதாக உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணிந்தவைகளாயிருந்தும் அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தமும் இடுகிறவன் என்னவென்றால், கட்டப்பட்டு இருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஓனேசேமுக்கும் உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதே உமக்கு எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். இங்கே யார் அப்படின்னா ஓனேசேமு இருக்கார். அவர் பவுலானவருக்கு என்னவா இருக்கார் அப்படின்னா மிக பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அவர் எதிலெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளணும், என்னை எப்படி ஏற்றுக்கொண்டீங்களோ அதே போல் அவரையும் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு பவுலானவர் கேட்குறாரு. சரி, நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறது இல்லை, எப்படி பசுத்தவான்களுக்கு உதவி செய்கிறது இல்லை. பவுலானவரும் ஓனேசேமுவும் அந்த சபையாரும் எப்படி வளர்றாங்க அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறாங்க. சரி, நம்ம இங்கே என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா நம்ம நன்மை செய்கிறது எப்படி
நாம் நன்மை செய்கிறது யாருக்கு பிரயோஜனமாக இருக்கும்? 1:14 பாருங்கள், நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். புரியுதுங்களா? நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம உலகத்துக்குரியவர்களாக, இந்த உலகத்துக்குரியவர்களாக இருந்தால் நாம் வந்து நன்மை செய்யாமல் இருக்கும்போது நம்ம அங்கே எந்த ஒரு பலனையும் பெற்றுக்கொள்கிறது இல்லை. காணிக்கை மட்டும் போடுறது நல்லது, ஆனால் அது மட்டும் என்னது கிடையாது, நன்மை கிடையாது. சரி, அதிகமான நன்மை கிடையாது, காணிக்கையும் போடணும். புரியுதுங்களா? சரி, இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஆனாலும் நீர் செய்யும் நன்மைகளை கட்டாயத்தினால் அல்ல, என்ன பண்ணுமா, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதித்தில் அல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவருக்கு முழு சம்மதம் இருக்கிறதுக்கான ஒரு காரியம் இருந்தாலே தவிர என்ன இல்லையா, முழு சம்மதம் இல்லை என்ன சொல்கிறார். ஆனாலும் நீ செய்யும் நன்மைகளை கட்டாயத்தின்படி அல்ல, இந்தா வச்சுக்கோ அப்படின்றது இல்லை. சொல்கிறார் என்ன, மனப்பூர்வமாய் உள்ள இருந்து நம்ம என்ன செய்யணும், தேவனுக்காக நம்ம என்ன செய்கிறோம், தேவனுடைய பணிக்காக, தேவனுடைய மனுஷனுக்காக நம்ம என்ன செய்யணும், நன்மை செய்யணும்னு உபதேசிக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான் அப்படின்னு பார்க்கணும். தேவனானவர் நமக்கு இங்கே மன விருப்பமாக நாம் நன்மை செய்யும் பொழுது தேவனானவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, இந்த உலகத்திலே நமக்கு என்ன செய்கிறாரு, நன்மை செய்வதற்கான கொஞ்சத்திலே கொஞ்சம் கொடுக்குறார். அநேகத்திலும் நாம் அதிகமாக இந்த கொஞ்சத்திலே இருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். அங்கே என்ன கொஞ்சம் கொடுக்குறாரு, தேவனுடைய வார்த்தை கொஞ்சம் கொடுக்குறாரா, பரிபூர்ணமாக கொடுக்குறாரு. அதில் இருந்து நம்ம என்ன செய்கிறோம், இப்போ நம்ம எதெல்லாம் பெற்றுக்கிறோமோ அது கொஞ்சம்தான். புரியுங்க? அதை நாம் அங்கே என்ன செய்வோம் அப்படின்னா, நாம் அதிகமாக அங்கே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மன விருப்பம். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் எப்படி இருக்கிறீங்களோ அங்கே நீங்கள் கொண்டு போய் விட்டாலும் அங்கே நீங்கள் எப்படி இருப்பீங்க, உண்மையானவர்களாக இருப்பீங்க. கர்த்தருக்கென்று ஜீவிங்க, கர்த்தருக்காக வாழுங்க, அவருக்கு நன்மைக்கென்ற பேர் ஜீவிங்க. எது நன்மை? 4 பேர் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பது என்னவா இருக்கு, தேவனுடைய வார்த்தையை நிறைய சகோதர சகோதரிகளுக்கும் சுவிசேஷத்தை கட்டுவிக்கிறதற்கும் தேவனுடைய நீதியை கற்பிக்கிறதற்கும் இதெல்லாம் நாம் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு என்னவா இருக்கும், பிரயோஜனமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கஷ்டமாக இருக்கும். அது நீங்கள் பயிற்சி செய்யும் பொழுது யார் பயிற்சி செய்கிறா? மூலோபதேசத்தில் இருக்கிறவங்க கிடையாது, மெய்யாக ஆவிக்குரியவர்களே அது பழக்கம் உள்ளவர்களாக இருக்கணும், பழகணும். எது? தேவனுடைய சிச்சை பழகணும்னு சொல்கிறார். எது சிச்சை? தேவனுடைய வார்த்தையிலிருந்து கடிந்து கொள்வோமானால் அது சிச்சையாகத்தான் இருக்கு. அவர் போட்டு அடிக்கிறது மட்டும் சிச்சை கிடையாது, அவர் நிந்திக்கிறது மட்டும் சிச்சை கிடையாது. சகோதரர்களே, ஒவ்வொரு வேத வாக்கியங்களும் என் உள்ளான இருதயத்தில் போகும்போது என்ன செய்யுது? எபிரேயர் 12:4 உள்ளான மனுஷன் இல்லை, ஆவியும் ஆத்மாவையும் கணுக்களையும் ஊனையும் இல்லையா யோசனையும் என்ன செய்யுதுதான் வெவ்வேறாக பிரிக்கிறதுன்னு சொல்கிறார். அப்போ அது சும்மாவா சிச்சிக்காமல் இருக்கிறதா? நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆவிக்குரிய நன்மைகளை நாம் தேடக்கூடியவர்களாக இருக்கணும். ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நாம் வளர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படின்னா என்ன? ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படின்னா நாம் இயேசுவினுடைய சிந்தையை பெற்றுக்கொள்வது. அறிந்து கொள்கிறீர்களா? ஆவிக்குரிய வளர்ச்சி என்றால் நாம் அவரை அறிந்து கொள்வது. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நாம் எப்படி நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது. சரி, பரிசுத்தம் நம்மளை படித்துக் கொள்வதற்கான ஒரு சூழல் தேவனானவர் வைக்கிறாரா? ஒரு சூழல் தேவனானவர் வைக்கிறாரா? ஆவிக்குரிய வகையிலே இஸ்ரவேலர்கள் ஏசாயா புத்தகம் 4:22-3 என்ன செய்யலை அப்படின்னா, ஆவிக்குரிய நன்மைகளை அவங்க பார்க்காம விட்டாங்க, தேவனுடைய வார்த்தையை அவங்க காணாமல் விட்டாங்க, ஆவிக்குரிய நன்மைகளை காணாமல் விட்டாங்க. இப்போது அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அவங்க அடிமைப்பட்டு போயிருக்காங்க. ஏன் அடிமையாக இருக்கிறாங்க? ஏன் அவங்க புழுதியில் உட்காந்துட்டு இருக்காங்க? ஏன் தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிறாங்க? அதிகமான பேர் தேவனுடைய வார்த்தையை
கீழ்ப்படுகிறது இல்லை. என்ன செய்வாங்க? உலகத்தின் மேலே ஆசை இருக்கு, ஆசை இச்சை இருக்குது. அவங்களுக்கு மேலான ஒரு உலகம் இருக்கிறது என்ற நம்பிக்கை இல்லை. சரி, அவங்க என்ன செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வண்ணாந்தரத்திலே என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தேவனானவர் அழிச்சு போட்டார். அவங்க மாம்சத்திற்காக, அதாவது சரீர அந்த மீனுக்காக, இறைச்சிக்காக, காடைக்காக அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? அழுகுறாங்க. மோசையை நோக்கி அழுகுறாங்க. இத்தனை பேரையும் நான் பெக்கலையே, இத்தனை பேரையும் என்னை நோக்கி அழுகுறாங்களே சொல்கிறார். மோசையானவர் அவருடைய வீட்டில், தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ள மனுஷனாக இருந்திருக்கார், காணப்பட்டிருக்கார். நாம் ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னா, நாம் எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு இஸ்ரவேலர்கள் உண்மை ஒரு உதாரணமாக இருக்கிறாங்க. நாம் எப்படி வளரணும்னு சொல்லி நாம் நிறைய காரியங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். இயேசுவினுடைய வார்த்தையில், இயேசுவினுடைய ஜீவியத்தில் இயேசுவானவர் எப்படி பிதாவை மகிமைப்படுத்தினார், சரி நாம் எப்படி அவருடைய வேத வாக்கியங்களை எடுத்துக்கொள்வது, நாம் எப்படி அவரை பரிசுத்தம் ஆக்கிக் கொள்வது. நிறைய இயேசுவானவரே கற்பிக்கிறாரு. தேவனுடைய நன்மைகளை விட பரிசேயர்களுக்கு எது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது? சரி, அவங்க பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த பிரமாணத்தை மட்டும் செஞ்சாங்க அப்படின்னா இயேசுவை போல் அவங்களும் என்ன செஞ்சுருப்பாங்க? அப்படியே பூர்ணப்பட்டிருப்பாங்க. அவங்க மனுஷனுடைய உபதேசத்தையும் கலந்து போதிக்கிறாங்க. டோரா என்கிற புஸ்தகத்திலிருந்து அதில் எழுதி அவங்க எளிதாக புரிந்து கொள்வதற்காக மனுஷனால் எழுதப்பட்டது தான் டோரா. இது வேத வாக்கியம் கிடையாது. டோரா என்கிற புஸ்தகத்தில் இருந்து அவங்க வாசிக்கிறாங்க. அவர் போதிக்கிறார், கற்பிக்கிறாரு. எது முக்கியம்? மாயக்காரர்களேன்னு கேட்குறாரு. குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ, எவனாகிலும் தேவாலயத்தின் பேரிலே சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றும் இல்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரிலே சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்கிறீர்கள். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னை பரிசுத்தமாக்கிற தேவாலயமோ? மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரிலே சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரிலே சத்தியம் பண்ணினால் அவனை கடனாளி என்றும் சொல்கிறீர்கள். திருப்பியும் சொல்கிறாரு, மதிகேடரே, குருடரே. மதினா மதியினம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை கற்பிக்கப்படுது இயேசுவினால், அவங்க ஏற்றுக்கொள்வதற்கு முடியல. ஏசாயாவே சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு? கண்டும் காணாதவர்களும் கேட்டும் உணராதவர்களும். ஏன் உணரல? ஏற்றுக்கொள்ள மனம் இல்லைன்ற, இருதயத்தில் வைக்க முடியலன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஆகையால் பலிபீடத்தின் மேலே சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் மேலுள்ள எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். சரி, தேவாலயத்தின் பேரிலே சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் வாசமாக இருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். சரி, எது முக்கியம்? தேவாலயமா, அதில் இருக்கக்கூடிய பொண்ணா? பலிபீடமா, ஆலயத்துக்குள்ளே இருக்கிற பொண்ணா? அவங்களுக்கு முக்கியமான ஒரு நோக்கம் பணம் தான். புரியுதுங்களா? அதில் வரக்கூடிய பணம், அதில் தான் அவங்களுடைய பரிசு அங்கே நிறையணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டோம். இயேசுவானவர் அவர்களுக்கு கற்பிக்கிறாரு. மாயக்காரராகிய வேத பாருகிற யாரு? மாயக்காரர்கள். ஏன் நம்ம அவங்கள பார்க்குறோம் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாக உலகத்தின் மேலே என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஆசைப்படுவதற்கு கம்மியாக இருக்கும். அவங்களுடைய ஜீவிய வாழ்க்கையில் உலகமா இல்லை தேவனா பார்க்கும்போது அவங்க உலகத்தை தான் தேடி போகிறாங்க. ஏன்னா உலகமானது என்ன செய்யறதில்ல, கடிந்து கொள்வதில்ல. உலகம் என்ன செய்யறதில்ல? உலகம் என்ன செய்யறதில்ல? கடிந்து கொள்வது கிடையாது. ரெண்டாவது என்ன பண்ணுறதில்ல? சிச்சுகிறது இல்லை. என்ன செய்யும்? பாடுபடுத்தாது உலகம். அப்புறம் என்ன செய்யும்? உலகமானது நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். நிறைய விஷயம் சொல்லலாம் இல்லையா? அவங்கள எப்பவுமே சந்தோஷமாகவே வச்சுருக்கோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யும்? அவங்களை கடிந்து கொள்ளும்,
சீர்திருத்தம், நீடியை பற்பிக்கும். என்ன செய்யும்? அவங்கள வந்து தவறாய் போனால் அவங்களுடைய இருதயத்தை மாற்றும் இல்லையா? அவங்கள நிந்திக்கும். அது அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வழியை காணும் பொழுது அவங்களுக்கு வேதனையாக இருக்கும். அது சாதாரணமாக இருக்காது. அவங்க சிலுவையை எடுத்துக்கொள்ளும் போது வலி இருக்கும். சிலுவை என்றாலே வேதனை தான். சரி, நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதோ என் சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், உலகம் கொடுக்குற சமாதானம் அல்ல அப்படியே சொல்கிறார். உலகம் கொடுக்குற சமாதானம் கிடையாது. சரி, இங்கே நம்ம அதிகமாக நம்ம பார்க்குறோம் அவருடைய சமாதானம் என்ன. சரியா? இப்போ பரிசேயர்களுக்கு எப்படி என்னன்னா உங்களுக்கு ஐயோன்றார். ஐயோனா ஆபத்து. நீங்கள் ஒத்தனாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசனபாகம் கொடுத்து நியாயப்பிரமாணத்தில் கற்பிக்கிற விசேஷித்தவைகளை ஆகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். எதை விட்டாங்களா? பாருங்க, நியாயப்பிரமாணத்தில் என்னென்ன இருக்குன்னு சொல்றாரு. நியாயப்பிரமாணத்தில் என்னென்ன இருக்குன்னு சொல்றாரு. கற்பிக்கிறவைகளை விசேஷித்தவைகளாகிய நீதியையும். நீதி யாருக்கு நீதி வேணும்? இப்போ சாலமோன் இடத்துல வந்து அவர் நியாயத்திற்கும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒருவருக்கு நீதியை செய்யணும், அவன் ஜனங்களுக்கு நீதியை செய்யணும். அதுதான் ராஜா அவருடைய வேலையாக இருக்கு. சரி, நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும். இதை நீதியை செய்யணும்னா கொஞ்சம் ஞானம் வேணும், அப்படிதானே? ஆம், ஞானம் தேவைப்படுகிறது. நீதியை செய்யணும்னா என்ன தேவை? சரி, இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நாம் அவருடைய நீதியை காணணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஞானம் தேவை. சரி, இப்போது நம்ம எதில் இருக்கிறோம் அப்படின்னா, மத்தேயு புஸ்தகம் 23 சொல்கிறார், நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். எவைகளை செய்யணும்? எதை விடாது இருக்கணும்? நீதியை செய்யணும். நீதியை செய்யணும். நீதினா என்ன? எது நீதி? பிரமாணத்தை செய்யணும். அதுதான் பரிசுத்தம் என்று நாம் பார்க்குறோம். அந்த நீதியை செய்கிறதுனால தான் தேவனானவர் நமக்கு என்ன செய்கிறாரு? அதனால தான் பிரியமாக இருக்கார். சரி, இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, அப்போஸ்தலர் 10:31 நீதியை செய்வது எந்த ஒரு ஊராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தேசமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜாதியானாலும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவனுக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். யாரு? இப்போ சரி, பிரமாணத்தை செய்வது, ஓகேவா? நாம் பிரமாணத்தின்படி வாழ்வது, அவருடைய பிரமாணத்தை அவர்களுக்கு கொடுத்து நீதி உள்ளவர்களாக ஆக்கியிருக்கார் தேவன். இயேசுவினுடைய ஆவியின் பிரமாணத்தை நமக்கு கொடுத்து நம்மை ஜீவனுள்ளவர்களாக ஆக்கியிருக்கார். சரி, இங்கே பாருங்கள், எந்த ஜாதி ஆகிலும், யார்? எந்த நேஷன், ஜாதின்றது வந்து நேஷன், ஜென்டாஸ் ஆனாலும் சரி, எந்த ஒரு ஜென்டாஸ், ஜாதின்றது இங்கே என்னவா இருக்குது அப்படின்னா ஜென்டாஸ், யூதர்கள் மட்டும் கிடையாது, புறஜாதிகளும் சரி, அந்த சுபாவமும் இல்லாத அந்த கிளையில் ஒட்டப்பட்ட அந்த கிளையாக இருந்தாலும் சரி, ஒட்டப்பட்ட கிளையாக இருந்தாலும் என்ன இருக்குது? எந்த ஜாதி ஆகிலும் அவருக்கு பயந்துன்னா என்ன? பயந்து அப்படின்னா என்ன? பயந்து தான். அஃப்ரைட்னா என்ன? யாருக்கு பயப்படுவோம்? நம்ம யாருக்கு பயப்படுவோம்? உலகத்தில் யாருக்கு பயப்படுவோம்? அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு. சரியா? இரண்டாவது, தீமை செய்தால் பயந்துரு, நன்மை செய்தால் உங்களுக்கு புகழ்ச்சி. எங்கே? யாருக்கு? சட்டத்தின்படி. யார்? போலீஸ்காரங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து உலகத்துக்கு நம்ம என்ன செய்வோம்? நம்ம வந்து அவங்க நம்மளை தண்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நீதியை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் அதே போல் தான் சொல்கிறாரு நம்ம இங்கே செய்கிறோம். இந்த பயமானது தேவன் மேலே, தேவ பயம். இந்த பயமானது தேவ பயம். தேவன் சிருஷ்டிகர் என்பதை நாம் முதலாவது ஒற்றுக்கொள்ளணும்.
ஏன் தேவன் ரொம்ப தூரத்தில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிறார், நம்மளுடைய தப்பிதங்களுக்கான பலன் இப்போ கிடைக்காது அப்படின்றதுனால நம்ம தீமை செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? அது தீமையை தள்ளிவிட்டு நம்ம என்ன செய்யணும்? நமக்கு முன் வைத்திருந்த அந்த சந்தோஷத்தின்படிக்கு நாம் நீதியை எப்பொழுதுமே செய்யணும். எல்லா ஒரு சூழ்நிலையும் அவரை நாம் காணக்கூடியவர்களாக இருக்கு. நீங்கள் பாருங்க, நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவனுக்கு உகந்தவன். யாரு யாரு உகந்தவனா? நீதியை செய்கிறவன். சரி, நாம் இங்கே என்ன பார்க்குறோன்னா, நீதி உள்ளவர்களாக நடக்கும் பொழுது தேவன் மேலே இருக்கக்கூடிய அந்த நீதியானது, தேவனுடைய அடிச்சூட்டை நாம் காணக்கூடிய அந்த நீதியானது நாம் என்ன செய்கிறோம்? அது என்னவா இருக்குது? விலையேறப்பட்டதாக இருக்குது. அதுதான் நாம் பரிசுத்தமாக நாம் காண்கிறோம் இல்லையா? சரி, நம்ம இங்கே பாருங்கள், இப்படி இருக்க நியாயப்பிரமாணத்தின் அல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் சாட்சியாக இருக்கிறது. தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசிகளும் சாட்சியாக இருக்கிறது. விட்னஸ் என்னங்க? இங்கே என்ன விட்னஸ்? தேவநீதி அப்படின்னா என்ன? அதுதான் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தில் இருக்குன்னு சொல்கிறார். அந்த விசேஷித்த கற்பனைகளை விட்டுட்டீங்கன்னு சொன்னார் இல்லையா? அது எங்கே இருக்குது? நம்ம எங்கே பார்த்தோம்? அவர் என்ன சொன்னார்? அது நியாயப்பிரமாணத்தில் இருக்குன்னு சொல்கிறார். இப்படியாக நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமையும் நம்ம அறிந்து கொள்ள முடியாது. இதுதான் தேவநீதியா? இயேசு மட்டும் எப்படி அறிந்து கொண்டாரு? ஏன் அவங்களால அறிய முடியல? அந்த தேவநீதி, அதற்கான அந்த நீதி எப்படிப்பட்டது என்பதை காமிக்கிறார். சரி, அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியாக இருக்கிறது, விட்னஸாக இருக்கு. சரி, இப்போது அதற்கு உட்பட்டவர்கள் இல்லை நம்ம. பாருங்க, அது இயேசு கிறிஸ்து வையை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே விசுவாசத்திற்கேற்ற எவர்களுக்குள்ளும் எவர்களின் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. புரியுதுங்களா அவங்க சொல்றது? சரி, இங்கே என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே, இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தர், இரட்சகர், உயர்பட்ச அதிகாரம் உள்ளவர் விசுவாசிக்கிறோம். அவர் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை தருவார். இந்த உலகத்தில் நமக்கு என்ன தர கிடையாது, நம்ம உயிர் தழுகிறது கிடையாது. நம்ம இதுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம ஜீவனுள்ளவர்களாக இருப்போம். நம்மளுடைய சரீரம் நாம் மரித்தாலும் நாம் ஒரு நாள் நம்ம என்ன செய்வோம்? நாம் உயிர் தழுவோம். இந்த ஜீவன் கிடையாது. அங்கே நமக்கு என்ன இருக்குது? ஆவிக்குரிய ஒரு உலகம் இருக்குது, ஜீவன் இருக்குது. பாருங்க, இது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே பலிக்கும் தேவநீதியே விசுவாசத்திற்கே எவர்களுக்குள்ளும் எவர்களிலும் அது பலிக்கும். அது நடக்குன்ற வித்தியாசமே இல்லைன்னு சொல்கிறேன். இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, கலாத்தியர் 2:16 நியாயப்பிரமாணத்தின்படி எந்த ஒரு மனுஷனும் என்ன செய்கிறது இல்லை, நீதிமானாகிறது கிடையாது. சரி, இங்கே பார்க்குறோம், எந்த மனுஷனும் நியாயப்பிரமாண இல்லாமல் நீதிமானாகிறது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாகிறது இல்லை. கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்பட வேண்டாமல் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரா அல்லவே. நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மறித்தேன். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதே, ஏனெனில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே
பிழைத்திருக்கிறேன். ஒன்றா நம்ம பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களை படும்படி நாடுகிற நாமும் நம்ம என்ன பார்க்குறோம்? நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம் அப்படின்னா நாம் நீதிமான்களாக இருக்கும். நம் பிரமாணத்தின்படி செய்யணும். நான் வந்துட்டோம் நீதிமான் அப்படி கிடையாது. அவருடைய ஒவ்வொரு பிரமாணத்தையும் தேடணும். எது பரிசுத்தம்? அவருக்கென்று இருப்பது, அவருடைய பிரமாணத்தை எடுத்துக்கொள்வது. புரியுதுங்களா? அவர்களுக்கு நடுவில் இருந்து பிரிந்து வருவது மாத்திரம் கிடையாது, அவரை நாம் தேவன் என்று மகிமைப்படுத்துவது, அவருடைய வேத வாக்கியங்களை அறிந்து கொள்வது, அவருக்கு பயந்து அவருக்கு உகந்ததை செய்வது. இதெல்லாம் என்னவா இருக்கு பாருங்க. நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரா? அல்லவே. சொல்ற அவரே இல்லைன்ட்டார். நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் எதை கட்டலான்றாரு சொல்றாரு. அங்கே ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன பிரச்சனைனா, ஆவிக்குரிய பிரமாணத்தில் இருக்கும் பொழுது மாம்சத்துக்குரிய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியணும்ன்ட்டு சிலர் கட்டளை இடுறாங்க. யார் அவங்க? அவங்க இருக்கக்கூடிய கள்ள சகோதரர்கள். இங்கே யாரு எதற்கு ஏற்றவர்களாக இருக்கிறாங்க? சுத்தமாக அங்கே மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவையே அவங்க மறந்துட்டாங்க. அவருடைய மூல உபதேசத்தை மறந்துட்டாங்க. வேறு சுவிசேஷத்திற்கு போயிட்டாங்க. அதுவும் இல்லைன்ட்டாரு, கள்ள உபதேசத்திற்கு போயிட்டாங்க. இதை பாருங்க, நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்படி எதற்கு உட்பட்டிருக்கீங்க? மாம்சத்துக்குரியவளாக உட்பட்டிருக்கீங்க. அது பாவம்னு சொல்கிற. தேவனுக்கென்று பிழைக்கும்படி. எது தேவனுக்கென்று பிழைக்கும்படி? நம்ம எப்படி தேவனுக்காக பிழைக்கிறோம்? சரி, நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மறித்தேன். பிரமாணத்தினாலே பிரமாணத்துக்கு மறிச்சிருக்கார். சரி, கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன். யாருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும் நான் கிறிஸ்துக்குள்ளாக மறிச்சிருக்கேன், நான் கிறிஸ்துவுக்காக மறிச்சிருக்கேன், இதுமாரி நான் எனக்கு பிழைக்க மாட்டேன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனாலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுதும் மாம்சத்திலே பிழைத்திருக்கிறது எண்ணில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறேன். யாருக்காக பிழைக்கிறோம்? இப்போ யாருக்காக? தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே. என்ன கேட்கணும்? என்ன பதில் சொல்லணும் இதுக்கு? தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாகிறது இல்லை. நீதியானது நியாயப்பிரமாணம் எண்ணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்து வீணாயிருக்குமே. அப்போ நியாயப்பிரமாணத்தினாலே என்னதில்லை, ஒரு மனுஷன் பூர்ணமாவதில்லை. ஆனால் அதில் பிரமாணம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தார். புதிய பிரமாணம், அதாவது ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் அவருக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஒரு மனுஷன் பிழைக்கக்கூடியவனாக இருக்கிறான். இது எந்த ஜாதி ஆகிலும் எந்த தேசத்தாராகிலும், புறஜாதி ஆனாலும் சரி. அந்த ஜாதின்னு சொல்லும்போது புறஜாதியானவர்கள், ஓகேங்களா? யூதர்கள், புறஜாதியானவர்கள், யாராக இருந்தாலும் சரி, அவருக்கு உகந்ததை செய்தால்தான் அவருக்கு என்ன இருக்கும்? பிரியமாக இருக்கும். சரி, நம்ம நிறைய பார்க்க முடியும். எது பரிசுத்தம், எது பரிசுத்தம்? ஹோலி அப்படின்னா நாம் தேவனுடைய நன்மைகளை அறிந்து அறிந்து கொள்ளும். சரி, நம்ம இங்கே பார்த்துருக்கோம், நிறைய தடவை பார்த்துருக்கோம். ரோமர் 6:19. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தமும் மனுஷர் பேசுகிற பிரகாரமாக பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். என்ன சொல்றாரு இங்க பாருங்க. பரிசுத்தம் என்றால் என்ன? இங்கே இன்னொரு பரிசுத்தம் என்றால் என்ன நம்ம காண்றோம்.
உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தமும். அவங்க ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. அவங்க என்னவா இருக்காங்க? குழந்தைகளாக இருக்காங்க. அவங்களுக்கு பலமான ஆகாரம் கொடுக்க முடியல. சரி, அவர் என்ன சொல்கிறார்? பாலான ஆகாரத்தை அது கொடுங்க. கலாத்தியர் புஸ்தகத்தில் அவங்க ரொம்ப இயேசுவை மறந்துட்டு இயேசுவை திருப்பியும் அவர் கட்டுறாரு அவங்க இருதயத்தில். அதனால் என்ன செய்ய முடியல? அவர்களிருந்த நடுவிலிருந்து புறப்பட்டு வரணும் என்கிற அந்த சங்கதியை மறந்துட்டாங்க. அவங்க என்ன செய்ய வேண்டியது இருக்குது? தொடர்ந்து அவர்கள் நடுவில் இருக்கிறது மாத்திரமல்ல, அவருக்கு உகந்த நீதிகளை செய்ய வேண்டியது இருக்குது. அந்த நீதி தான் நாம் பரிசுத்தமாக கருதுகிறோம். அவருடைய இரக்கம், தயவு, அன்பிலே இதையெல்லாம் வேரூன்றி வளரணும், கற்றுக்கொள்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா, உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தமும் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கு அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல. இங்கே என்னென்ன பார்க்குறோம்? நீங்கள் உங்கள் அவயங்களை, அவயம்னா என்ன? சிந்தை, சரீரம் மட்டும் கிடையாது. கை, கால், உடம்பு, கால், மூக்கு, வாய், எவ்வளோ துர்மார்க்கமாக பேசியிருப்போம். ஒரு சகோதரர்களை எவ்வளவோ நிந்திச்சிருப்போம், எவ்வளவோ அவமானப்படுத்தியிருப்போம், எவ்வளவோ வேதனைப்படுத்தியிருப்போம் வாயை வச்சு. அப்படி தானே? எவ்வளவோ என்ன செஞ்சுருப்போம்? இந்த கையை வச்சு எவ்வளவோ அடிச்சிருப்போங்க. எவ்வளவோ தவறாக உபதேசித்திருப்பாங்க. மாம்ச பலவீனம் உள்ள இருதயத்தில் கெட்ட சிந்தனைகள், பொல்லாங்கு. ஸோ நமக்கு இது இருந்துச்சுன்னா நம்ம என்ன இருக்கோம்? நம்ம மேன்மையாக கருதலாமே, அவரை விட நம்ம மேன்மையாக இருக்கலாமே. மாம்ச சிந்தை. பிறனுக்கு இருப்பதை நாம் ஆசைப்படுவது, நமக்கு அது தேவையில்லை. அவனுடையதுன்னா நமக்கு அது தேவை கிடையாது. தேவனானவர் நமக்கு என்ன செய்யக்கூடியவராக? நம்ம அதுக்கு தேவைன்னா நமக்கு அது கொடுப்பாரு இல்லையா? தேவனுடைய சித்தமானால் தேவனுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோமா? தேவனுக்கு எது பிரியுமோ அது செய்வோம். அவருக்கு சித்தமானதை நாம் தேடாமல் நமக்கு சித்தமானதை நாம் தேடுவோமானால் நாம் தேவனை எப்படி பிரியப்படுத்த முடியும்? பாருங்க, அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி. எது அக்கிரமம்? இந்த வாயால் எவ்வளவோ பேரை திட்டியிருப்போம், எவ்வளவோ நிந்திச்சிருப்போம், எவ்வளவோ பாவத்தை செஞ்சிருப்போம். முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல. அடிமையா? நீதியை செய்கிறோம், நீதிக்கு அடிமை. என்ன செஞ்சுருக்கோம்? நீதி. எது நீதி? நான் முன்னாடி தான் பார்த்தோம். அவர் விசேஷித்த கற்பனைகளை கைக்கொள்ள சொல்கிறார். புதிய ஏற்பாட்டில் இருக்கா? அவருடைய அடிச்சூட்டை காண்பிச்சிருக்காரா? நம்ம பார்த்தோம், பிலிப்பியர் புஸ்தகத்தில் காண முடியும். அவருடைய இரக்கத்தை பார்க்குறீங்களா? அவருடைய நன்மையை பார்க்குறீங்களா? அவருடைய இரக்கத்தை பார்க்கும்போது தெரியும் நம்ம அவர் எவ்வளோ பேர் இரக்கமுள்ளவராக இருந்து, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து அவர் குமாரனை கொடுத்துருக்காரு. அவருடைய இருதயத்தை வைத்திருக்காரு. அதை விட மிகப்பெரிய ஒரு விலை என்ன இருக்குது பாருங்க. அசுத்தத்தை நடப்பித்ததுனாலே அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா, தொடர்ந்து அவங்க பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். சரி, அதெல்லாம் விட்டுட்டு என்ன சொல்கிறாரு? அசுத்தத்திற்கு அடிமை, அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். இப்பயும் அடிமை தான். ஆனால் இந்த அடிமை எதற்கேற்றதாக இருக்குன்னா, பரிசுத்தமானதை. எது பரிசுத்தம்? இப்போ தான் பார்த்தோம். அவருடைய சித்தத்தை காணுவது என்ன? அவருடைய இருதயத்தை காணுவது என்ன? எந்த ஜாதியாகிலும் அவருடைய நீதியை, அவருக்கு உகந்ததை செய்தால் என்ன? இரக்கத்தை செய்தால் என்ன? பரிசுத்தத்தை நாடினால் என்ன? சகோதர அன்பு, இரக்கம், தயவு, பொறுமை, இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கும். இதெல்லாம் நாம் நாடினால் என்ன? ஆவிக்குரியதை நாடினால் என்ன? இல்லையா? பிறனுக்கு நன்மை செய்கிறதை நாடினா என்ன சொல்றாரு? பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். அது கொடுக்காம இருப்பது அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம நீதி செய்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறோமா? தொடர்ந்து நாம் இருந்த சிந்தையிலும் அடிமையாக இருப்பதில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குமா? எது?
நம்ம சிந்தையை யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய இருதயத்தை யோசிச்சு பாருங்கள். ஓ, நம்ம இப்படி இருக்கோம், இவ்வளோ தவறாக இருக்கும், இதை நம்ம மாற்றிக்க வேண்டியது இருக்குது. சரி, இதை நம்ம மாற்றும் பொழுது என்ன ஆகும்? இப்படி சொல்கிறாரு, தொடர்ந்து அவர்களுக்கு என்ன செய்கிறாரு? உபதேசிக்கிறாரு. நீங்கள் என்ன எதற்கு நீங்கள் அடிமைப்பட்டு போனீங்க? புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம், ரோமர் 6:20, பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கள் நீங்கி வைக்கிறவர்களாக இருந்தீர்கள். சரி, நாம இதுக்கு முன்பாக இப்படி இருந்தோமா? இது கிறிஸ்துக்குள்ளாக முன்னாடி மட்டும்தானா? இப்போ இல்லையா? இப்பயும் இருப்பாங்க. அந்த இருதயம் வந்துட்டு தான் போவோம். நம்ம நீதியை நடப்பிக்காமல், அந்த ஆவிக்குரிய நீதிகளை காணாமல், பரிசுத்தத்தை நாடாமல் இருக்க முடியாது. நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? சரி, இப்போ அவங்க மாறிட்டாங்க அப்படின்னா சொல்ற 21, இப்பொழுதே உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களிலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. அவங்க செய்த காரியம்லாம் இருக்கு இல்லையா, மாம்சத்துக்குரிய காரியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாம் அதன் முடிவு, அதோடைய கிரியையினான பலன் இப்பொழுதே உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியம். எவ்வளோ என் சகோதரனை பகைச்சிருக்கனே, எவ்வளோ என் சகோதரிகளை விரோதிச்சிருக்கிறேனே. அவங்கள விரோதிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை இல்லையா? அவங்களே நான் என்ன செய்யலை? விரோதிக்கலை. அவங்கள விரோதிக்கணும்னு எனக்கு அவசியம் ஒன்றும் கிடையாது. நான் அவங்களே எப்படியாக சகல நன்மைகளையும் எல்லாருக்கும் நாம் செய்யணும்னு ஆசைப்படுறோம். அவருடைய நீதிகளை காணணும், செய்யணும் ஆசைப்படுறோம். அன்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். மற்றவர்களுக்கு இரக்கத்தை காண்பிக்கணும்னு ஆசைப்படுறோம். இரக்கத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். தயவு காண்பிக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம ஏன் அவங்களுக்கு விரோதம் செய்ய போகிறோம்? இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? இதை நல்ல ஞாபகம் வச்சுங்க. இப்போ முன்னாடி நீங்கள் செஞ்ச அந்த இருதயத்தினால ஒரு பலன் கிடையாது. நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? கேள்விதான், ஒரே கேள்வி. அவைகளின் முடிவு மரணமே. நம்ம என்ன செய்யணும் சகோதரர்களே? தொடர்ந்து அவருடைய நீதியை, அவருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய பரிசுத்தத்தை நாம் என்ன செய்கிறோம்? தொடர்ந்து அவருடைய பரிசுத்தத்தை அவருடைய வேத வாக்கியத்தில் தான் நாம் காண முடியும். நம்மளை எப்படி பரிசுத்தம் பண்ணியிருக்காரு? இஸ்ரவேலர்கள் எப்படி பரிசுத்தம் பண்ணாரு? எது பரிசுத்தம்? எப்படியெல்லாம் பரிசுத்தம்? அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து வருவது மாத்திரமல்ல, நாம் அவருடைய பிரமாணத்தை கைக்கொள்வது நாம் பரிசுத்தப்படுவதற்கு ஏதுவாக இருக்கிறது சொல்கிறாரு. தொடர்ந்து அவர் பேசிகிட்டு இருக்காரு. நாம் என்ன செய்யணும்? அவருடைய நீதியை நாம் கைக்கொள்ளணும். இதற்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது சொல்கிறார். 2 பேதுரு புஸ்தகம் 2:1 2 பேதுரு இல்லை, 1 பேதுரு. இப்படியாக கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், தயவானவரா தேவன்? தயவுள்ளவரா? ஆமாம், தயவுள்ளவர். இஸ்ரவேலர்களை பாருங்க, அவங்க எவ்வளோ தயவு காமிச்சிருக்காரு. ஆனால் ஒருத்தர் கூட திருந்தல. என்ன செய்யுது? தேவன் சிக்ஷிக்கிறாரு. அந்த சிக்ஷையே அவங்க மதிக்கல. தேவன் ஒப்பு கொடுக்குறாரு. நமக்கு தேவன் தயவுள்ளவரா? ஆமாம், தேவனானவர் நமக்கும் தயவு கொடுக்குறார். என்ன செய்கிறார்? தேவனானவர் தயவு தொடர்ந்து நமக்கு என்ன செய்கிறார்? தயவு கொடுக்குறார். சரி, இப்படியாக கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால்,
சகலவித என்ன செய்யணும், துர்குணத்தை என்ன செய்யணும். கொலோசியர் 3:8 சொன்னது போல இப்பொழுதே கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாது, தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாக இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். அதே தான் சொல்கிறாரு இதுலேயும். சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். என்ன சொல்கிறார்? இதையெல்லாம் துர்குணத்தையும் விட்டுடுங்க, இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் பழைய நம்ம முன்பு செய்ததுனால ஒரு பலன் இல்லை, இதுக்கு முடிவானது மரணமே நாம் பார்த்தோம். நீங்கள் வளரும்படி எதை காண்பிக்கிறாரு? கொரிந்து 1 பேதுருவானவர் என்ன காண்பிக்கிறார்? இங்கே பாருங்கள், ஆசியாவில் 5 சபை இருக்குது, பட்டணம் 5 இருக்குது ஆசியாவில், 5 சபைக்கு எழுதுறாரு இதை. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே வாஞ்சியாயிருங்கள். தேவனுடைய பிரமாணத்தை கைக்கொள்வதனால எண்ணற்ற துன்பங்களையும் இக்கட்டுகளையும் செய்வாங்க. நம்ம என்ன செய்யணும்? நாம் பூமிக்குரிய வகையில் நம்ம வாழ்கிறது நமக்கு என்னவா இருக்கும்? இந்த வாழ்க்கை மேலான ஒரு உலகத்திற்கு பிரயோஜனமாக இருப்பதற்காக நாம் வாழ வேண்டியது இருக்கிறது. நாம் இங்கே பாருங்க, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். சரி, நாம் எதற்காக நாம் பாடுபடுகிறோம் என்று கவலைப்படலாமா? நாம் ஆவிக்குரிய வகையில் பாடுபடுவோம். ஐயோ, நம்மளை இப்படி நிந்திக்கிறாங்களே, இவ்வளோ இவ்வளோ சூழ்ந்த நம்மளை இக்கட்டுக்கு தள்ளுறாங்களே, நம்மளை பரியாசம் செய்கிறாங்களே, நம்மளை நிந்திக்கிறாங்களே, துன்பப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லிட்டு இயேசு கவலைப்பட்டாரா? தாவீது கவலைப்பட்டாரா? அவருடைய மனம் முழுவதுமாக எங்கே இருந்துச்சு பாருங்க. எதற்குமே நம்ம பயப்படக்கூடாது. சங்கீதம் 34:7 கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஒரு தூதனே லட்சத்திற்கு மேலே என்ன செய்ய முடியும்? ஒரு பாளையத்தில் கொண்டு போட முடியும். இங்கே சொல்கிறாரு சங்கீதம் 34:7 கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சரி, யார் இங்கே நமக்கு எவ்வளோ பெரிய பலனானது இருக்குது இந்த உலகத்தில்? நாம் தனியாக இருக்குமா? நமக்கு ஒரு உதவி கிடையாதா? அவர்களை விட நமக்கு அதிகமான உதவி இருக்குது. ஏசாயா புஸ்தகம் 43 எப்பவுமே நம்ம மறக்கக்கூடாது. எதை வந்தாலும் சரி, அக்னி தணலே இருந்தாலும் சரி, நம்மளை அதில் தூக்கி போட்டாலும் அது உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்கிறேன். யாரே நம்மளை சுற்றி நம்மளை முக்கினாலும் அது உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்கிறேன். என்ன செய்யும்? பூமி எங்கும் சேதப்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலை வரும். என் நீதியின் வசனத்தை காத்துக்கொள்ளும் பொழுது நானும் காத்துக்கொள்வேன் என்று தேவனானவர் சொல்லியிருக்கார். சரி, நமக்கு அதிகமாக அவர்களை பார்க்கிலும் நமக்கு அதிகமான பாதுகாப்பு இந்த நாளில் இருக்கிறது. நம்மளோடு தேவனானவர் இருக்கிறார் என்பதை ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது. இவருடைய சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் பாக்கியவான்? பிளஸ்ட். யார் பிளஸ்ட்? சொல்றாரு பாருங்க, கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவரா? அவர் நீதி உள்ளவரா? அவருடைய இரக்கம் உள்ளவரா? அவர் பரிசுத்தம் உள்ளவரா? அன்புள்ளவரா? தயவுள்ளவரா? பொறுமை உள்ளவரா? சாந்த குணம் உள்ளவரா? கற்புள்ளவரா? இதெல்லாம் நம்ம பார்க்குறோமா? பரிசுத்தம் உள்ளவரா? அவர் பரிசுத்தம் உள்ளவர் நம்ம பார்த்துருக்கோம். நீதி உள்ளவர் என்று பார்த்துருக்கோம். அவருடைய தெய்வீக சுபாவங்களை பார்த்துருக்கோம். அவருடைய ஞானத்தை பார்த்துருக்கோம். அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது அவருக்கு உகந்தவர்கள் யாருன்னு பார்த்துருக்கோம். கர்த்தர் நல்லவரா அப்படின்னா அவர் தான் நல்லவர் என்பதை ருசி பாருங்கள். அப்போ
நல்லவங்க கிடையாதா? இருக்க மனதாக இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்கக்கூடிய மனுஷர்களை குறித்து சாட்சி சொல்லியிருக்கலாம். என்னையும் உங்களையும் குறித்து யார் சொல்லுவா? இப்போ அதை எழுதப்பட்டிருக்கான்னு எழுதப்படுவதில்லையே. உங்களுடைய இருதயம் எப்படி எனக்கு தெரியும்? இப்போ நீ எவ்வளோ விசுவாசத்தின் உங்களுடைய அளவு, நீங்கள் ஜெயிக்கிறீங்களா, ஒரு சோதனையில் நீங்கள் தோக்குறீங்களா, அப்படி தான் எனக்கு தெரியும். வெளிப்படையான மனுஷனை எனக்கு எப்படி தெரியும்? இப்போது நாம் ஒரு மனுஷனை நம்புவதற்கு என்ன செய்யலை, நமக்கு நம்ப தேவையில்லை. புரியுதுங்களா? ஒரு மனுஷனை நாம் நம்ப வேணாம். முழுவதுமாக கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் என்ன செய்யணும்? ருசி பாருங்கள். ருசி பார்த்தீர்களா கேட்டாராங்க. இங்கே ருசி பாருங்கள் சொல்கிறாரு. அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாரு? தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் என்ன செய்யணும்? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். சரி, நாம் தொடர்ந்து அவர் மேலே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போமாக. ஆவிக்குரிய வகையிலே வளருவதற்கு தேவனானவர் நமக்கு உதவிகரமாக இருப்பார். நம்ம அவருடைய நீதியை செய்வோமாக, அவருடைய இரக்கத்தை கற்றுக்கொள்வோமாக, அவர் வேத வாக்கியங்களை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, நாம் வளரும் பொழுது நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். புரியுதுங்களா? ஜபித்து தர முடியாத ஜீவன் அவர்களை கேட்போம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உங்கள் நாம ஆசீர்வதிப்பதாக. பிதாவே, நாங்கள் வளரக்கூட உதவி செய்யும் பிதாவே. கனி கொடுக்க உதவி செய்யும் பிதாவே. பிதாவே, உடுப்பு நோக்கத்தை நன்றி பிதாவே. சோதனை செய்யுங்க பிதாவே. சுகபலனை கொடுங்க பிதாவே. இந்த பாடத்தை ஆசிரியர் பிதாவே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்குறேன். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோதரிக்கின்றோம். இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி பிதாவே. உணர்ந்து கொள்வதிலையும் எங்களுக்கு கொடுத்த உங்கள் இரக்கத்துக்காக நன்றி. அதிக ஞானத்தை கொடுக்கும் பிதாவே. ஆவிக்குரிய வகையிலே நாங்கள் வளர்வதற்கு போதுமான பலனை தந்து வழிநடத்தும் இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் பரிசுத்தராக இருக்கின்றீர். உங்களைப் போல் ஒரு தேவன் இல்லை, உங்களைப் போல் ஒரு ராஜா இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம். நீங்கள் பரிசுத்தர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் பிதாவே. உங்களைப் போல எங்களை நேசிக்கிறதற்கு ஒருவரும் இல்லை, உங்களைப் போல் ஒரு நல்லவர் இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம் பிதாவே. நீங்கள் பரிசுத்தர், இரக்கமுள்ளவர். இதோ நாங்கள் பிதாவே, எங்களுக்கு பூமிக்குரிய தேவையை தந்து வழிநடத்தும் பிதாவே. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், கூடி வந்தவர்களை ஆசீர்வதியும் பிதாவே. நானும் பிதாவே, எங்களுக்கு பண தேவையை கொடும். நாங்கள் பிதாவே திட்டமிட்டபடி ஒவ்வொரு காரியங்களை செய்வதற்கு உதவி செய்யும் பிதாவாகிய தேவனே. நீங்கள் தான் நான் படிக்கிறதுக்கான ஒரு திட்டமானது இருக்கிறது. தயவுசெய்து அந்த திட்டத்தை ஆசீர்வதியும். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் தான் எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்து பிதாவாகி தேவனே, தொடர்ந்து எங்களுக்கு பண தேவையும் மனுஷனுடைய இரக்கத்தையும் தந்து வழிநடத்தும்படியாக செய்கின்றோம். உங்கள் சித்தமானால் எங்களை பாதுகாத்து கொள்ளும். எல்லா நன்மைகளையும் உங்களிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் போதுமானவர்களாக பாத்திரவான்களாக இருக்க உதவி செய்யும். உங்களுடைய சித்தம் எதுவோ அதை நாங்கள் செய்ய உதவி செய்வீராக. உங்களைப் போல ஒரு தேவன் இல்லை பிதாவாகி தேவனே. உங்களுடைய சித்தமானால் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கான ஞானத்தை தந்து பலனை தந்து வழிநடத்தும் பிதாவாகி தேவனே. உங்களைப் போல எங்களை நேசிக்கிறதற்கான ஒருவர் இல்லை என்பதை நாங்கள் வாசிக்கிறோம் பிதாவே. நீங்கள் தயவுள்ளவர் என்பதை நாங்கள் ருசி பார்த்தது இருக்குமானால் தயவு கூர்ந்து அந்த நன்மைகளை நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்து அந்த நன்மை செய்வதற்கான ஒரு ஞானத்தை தந்து அறிவை கொடுக்கும்படியாக செய்கின்றோம் பிதாவாகி தேவனே. உங்களைப் போல ஒரு தேவன் இல்லை, உங்களைப் போல ஒரு பரிசுத்தர் இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம் பிதாவே. உங்கள் சித்தமானால் எல்லா நன்மைகளையும் நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். பூமிக்குரிய தேவையை தந்து வழிநடத்தும். கூடி வந்த யாவரையும் ஆசீர்வதியும், சுற்றி இருக்கக்கூடிய ஒருவரையும் ஆசீர்வதியும் பிதாவே. குமாரன் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கின்றோம் பிதாவே.